முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அம்சங்கள்: அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் காலை உணவு வழங்கப்படும். தற்போது இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் மதுரையில் 15/9/2022 அன்று தொடங்கப்பட்டது. மார்ச் 2023இல் இந்த திட்டம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 2023இல் இது மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஜூலை 2024இல் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஆகஸ்ட் 26, 2025 அன்று தொடங்கி வைத்தார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் இந்த விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஆகஸ்ட் 26, 2025 அன்று சென்னையில் உள்ள மயிலாப்பூர் சென்ட் ஜோசப் தொடக்கப் பள்ளியில் திட்டமிடப்பட்ட இந்த விழாவின் போது முதலமைச்சர் இந்த விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். விளைவு: மாணவர்களின் நிலைகள் மற்றும் அவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் கற்றல் திறன்கள் கணிசமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை மற்றும் வளர்ச்சி குன்றிய தன்மையை குறைக்க உதவுகிறது. சமூக சமத்துவம்: அனைத்து ஜாதிகள் மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளை ஒன்றிணைத்து சமூக நல்லிணக்கத்தை வளர்த்து சாதி வர்க்க தடைகளை உடைக்கிறது. வேலை செய்யும் தாய்மார்களுக்கு ஆதரவு: ஏழை குடும்பங்களின் சுமையை குறைக்கும் வகையில் பகல் நேர உணவு பாதுகாப்பை வழங்குகிறது, குறிப்பாக முறைசாரா துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு. வாழ்வாதார உருவாக்கம்: ஆயிரக்கணக்கான பெண் சமையல்காரர்கள் மற்றும் உதவியாளர்களை பணியமர்த்துகிறது. இது கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்புக்கு பங்களிக்கிறது.